வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரின வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல அடிப்படை தகவல்கள், பேசிக் சயின்ஸு, தேவைப்பட வேண்டிய நாலேஜ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல ஹெல்த் எப்படி வேலை செய்யுது, பிரெயின் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய பார்ட்ஸ் என்ன, அது என்னென்ன மாதிரியான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். அடுத்ததாக உணர்வுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிற ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் அதிகமான என்ன ஆகும், ஒவ்வொன்றும் என்னென்ன உடலில் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது, கம்மியான என்ன ஆகும், சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு மனது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். உடல் அப்படின்னா நம்மளுடைய தசை, எலும்பு, சதை, இதெல்லாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மிஷின் தான் மூளை செயல்படுது. ஸோ இது எல்லாத்தையும் செயல்பட வைக்கணும் அப்படின்னா ஒரு டூல் தேவைப்படுது இல்லைங்களா, ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அந்த டூல்கள் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். என்எல்பி பார்த்துருக்கோம், சிபிடி பார்த்துருக்கோம், டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம், லோகோ தெரப்பி, நிறைய எம்டிச்சர் டெக்னிக், நிறைய அதில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட் 2-3 பார்த்தது எனக்குன்னு இல்லை, ரொம்ப 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 லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, லைஃப் கோச் அப்படின்றதுல பேசிக் ஃபண்டமெண்டலான விஷயம்தான் கடைசியாக கொஞ்சம் பார்த்த வீடியோக்கள்லாம். மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லலாம், ஹிப்னோ தெரப்பி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மெயினான மேஜரான ரோல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு டெக்னிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்எல்பியில், சிபிடியில் ஒரு முக்கியமான ரோலாக பங்கெடுத்துக்கிற ஒரு டெக்னிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஏசிடி, ஆக்ட். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மனம் பற்றி, உடல் பற்றி மற்றும் வாழ்வில் நிகழும் எதிர்பாராத உணர்வுகளுடன் வாழ்வதற்கான சயின்டிபிக் வழிமுறைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இது ஏசிடி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஏசிடி என்பது உணர்வுகளை தடுக்காமல் ஏற்றுக்கொண்டு உங்கள் மதிப்புகளின் அடிப்படையில் அர்த்தமுள்ள செயலில் கால் வைப்பது, ஸ்டெப் எடுத்து வைக்கணும். பெயின் இஸ் இன்வைட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஸோ என்ன சொல்றது, காற்று என்ன சொல்லுவாங்களே, மரங்கள் விருப்பப்படவில்லை என்றாலும் காற்று விடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மரத்துக்கு. பட் நம்ம மனுஷங்களா ஒரு 6ஆம் அறிவு, சிந்தனை திறன் வாய்ந்த ஒரு உயிரினமா இருக்கிறதுனால நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம முடிவு பண்ணலாம். அதுதான் இதுல சொல்ல வர விஷயம். ஸோ ஏசிடி என்பது அக்செப்டன்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், வேல்யூஸ் பேஸ்ட் ஆக்ஷன். அதாவது இது ஒரு ஒரு சிம்டம் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஆனால் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரோட அணுகுமுறையோட, மனோநிலை உளவியலோட அணுகிற விஷயம் தான் இது. ஜுரம் அடிக்குது, ஜுரத்தை குறைக்குது அந்த மாதிரி கிடையாது. காரணகர்த்தா, உள்ளுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கோ அதை ரெடியூஸ் பண்ணி ஒட்டுமொத்த உடலோட எண்ணங்களுடைய சமநிலைப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த ஏசிடி. ஏன்னா நீங்க ஜுரம்னா ஜுரத்தை போக்கிக்கலாம், பட் அது ஏன் வந்தது உள்ளுக்குள்ள அப்படின்றத ஜுரத்துக்கு கொடுக்குற மாத்திரை போக்காது. ஸோ இது உங்களுக்குள்ள உணர்வு ரீதியா ஏன் வந்தது, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், அதை பார்க்கறதுக்காக தான் இந்த ஏசிடி டெக்னிக். ஸோ வழக்கமாக நம்ம பார்க்கறது தான், நம்ம உடல் ரீதியாக என்ன இம்பேக்ட் உருவாக்குது, ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் ரீதியாக என்ன இம்பேக்ட் உருவாக்குது அப்படின்றத பற்றி தான். ஸோ என்னன்னா, தடுக்கப்பட்ட, அதாவது சப்ரஸ்டு எமோஷன்ஸ், நாள்பட்ட மன அழுத்த அந்த வலிகளை அப்படியே தேக்கி தேக்கி வச்சுக்கும் போது அது ஒரு ப்ரெஷர் உருவாகும் இல்லைங்களா, அது அமிக்டலால அதிகரித்த பய உணர்வை உண்டாக்கும்.
அதே மாதிரி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து இந்த பகுதியில் தான் இருக்கு. அது வந்து ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி வந்து கம்மியாகும், மங்கலாகும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய என்ன சொல்ல டிஃபால்ட் முறை நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, டிஃபால்ட் மைண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, டிஎம்என். அது வந்து ஓவரா கிளம்சியான தாட்ஸ் வரும் மூளைக்குன்னு வந்து. இயல்பான ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரும்னு சொல்லுவாங்க, சிந்தனைகள் வரும்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 7 தான் வந்து உங்கள் உள்ளுக்குள்ள ஆழ்மனதில் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை. அது அதனுடைய டிஃபால்ட் மோடு அது வந்து. ஸோ டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். தாட்ஸ் வந்து குப்பைகள் மாதிரி நிரம்பி வலியும் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எதனாலனா நாட்பட்ட மன அழுத்தம், உணர்வுகளை அடக்கி வைக்க 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 அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதனால இது வந்து என்ன சொல்றது, மூளையோட மூளையோட பாகங்கள்ல வர மாறுதல்கள். இதுல உணர்வு ரீதியா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது, கார்டிசால் அதிகரிக்குது. அதாவது இரிட்டேட் ஆகும், யார்கிட்டயும் வந்து கம்ஃபர்டபுளா பேசலாம் முடியாது, டென்ஷனாகவே இருப்பாங்க. செரட்டோனின், அதாவது மனதை வந்து ரொம்ப சமநிலையில் செட்டில்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிற செரட்டோனின் ஹார்மோன் குறையும். அட்ரினலின் பீதி நிலை, பதற்றம்ன்றது அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து நாட்பட்ட மன அழுத்தங்களை அடக்கி வைக்க வைக்க இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது. ஸோ ஏசிடி மனநிறைவு மூலம், ஏசிடி மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பிரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை எனி கைண்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ்க்கு என்ன மீனிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஏசிடி மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் ஃபைட் அண்டு ஃப்ளைட்டு, அந்த உறைதல் சுழற்சியை குறைக்குது அப்படின்றத தான் நம்ம ஏசிடியோட பெனிஃபிட்டை பார்க்குறோம். ஸோ ஏசிடியோட முக்கியமான 6 கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, டிஃப்யூஷன், அதாவது ப்ரீஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் எண்ணங்களை வந்து அலோவ் பண்ணுறது. இது இதுதான் ரைட்டு, அதுதான் தப்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு சமநிலையில் ஓகே, ஒரு தாட் இருக்கு, அந்த தாட்டுக்கு ஏன் வருது, அதுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸாக அதை கவனிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு தாட்டு வச்சுனாக்கா அதை உடனே கேள்வி கேட்டு அதை பிரச்சனை பண்ணி ஒரு கொலாப்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அதை தாட்டை வந்து அலோவ் பண்ணுறது. ஏன் வருது, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, அதுக்கு எதனா நாம் ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாட்டை வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கு அப்சர்வ் பண்ண வைக்கிறது தான் இந்த டெக்னிக்கோட முக்கிய கோட்பாடு. அடுத்ததா அக்செப்டன்ஸ், எதிரான உணர்வுகளை ஏற்கிற திறன். நம்ம 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 நமக்குள்ள வர என்ன சொல்றது, எல்லா நேரத்துலையுமே வந்து அதை சொல்றேன், 60,000 தாட் ப்ராசஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்குள்ள வரும். 60,000 எண்ணம் சூப்பர் டூப்பரான தாட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதில் 90% வந்து உங்களுடைய வாழ்வியல் சூழல், கர்மா, நீங்க உருவாக்கி வச்சிருப்பீங்க இல்லைங்களா. எப்பயோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கலாம், இல்லை பயமா இருக்கலாம். சின்ன வயசுல வந்து அங்கே போகாது எங்கே போகாது, அது வந்துடும் இது வந்துடும் ஏதாவது சொல்லி பயமுறுத்திருப்போம். ஸோ அதெல்லாம் தேங்கி கிடக்கும். ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது, இது இந்த இந்த பிறவியோட தாட்ஸ் மட்டும் கிடையாது, 14 பிறவியோட தாட்ஸுகளும் கர்மாக்களுமே வந்து அடங்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக. பட் சயின்டிஃபிக்காக என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பிறந்ததுல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே நம்ம என்னென்னலாம் நம்மளை திட்டிருப்பாங்க, டீச்சர்ஸ் திட்டிருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அலட்சியப்படுத்திருப்பாங்க, இல்லை பேரண்ட்ஸுங்க வந்து பத்திரமா இருக்கணுன்றதுக்காக பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சினிமா பாட்டில் ஒரு எம்ஜிஆர் பாட்டில், வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுதென்று விளையாடும் பொழுது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தையை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு ஒரு லிரிக் வரும்ல. ஸோ அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பதிவாக இருக்கும். அந்த பதிவின் மூலமாக இப்போ கனெக்ட் ஆகும். ஒரு என்னைக்கோ ஒரு சம்பவம் யாருக்கோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம்னா, இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் பார்த்துருப்போம், ஒரு
யூடியூப்ல பார்த்துருக்காங்கன்னா அதுதான் இங்கே நடக்க போகுதுன்னு அதுவாகவே ப்ரீஜ அசம்ஷனுக்கு வந்து போயிட்டு அதை குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அதை வந்து எதிர்மறையான சிந்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த தருணத்தில் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ண போகுது, கிரியேட் பண்ணாலும் அது வந்து போட்டோம். தாட் ப்ராசஸ் 1000 பேர் வரும் போகும், எல்லாத்துக்கு பின்னாடி நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதிரான எண்ணங்கள் ஏதாவது வந்ததுன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 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 நடுநிலையாளர், ஒரு அம்பையர் மாதிரி தூரம் நின்று அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மனநிலை தான் இந்த எதிரான உணர்வுகளை ஏற்படுத்துறாங்க. பிரசன்ட் மூமெண்ட்ல அவேர்னஸ், நிகழ்காலத்துல இருக்க அறிவு. பெரும்பாலான விஷயங்கள் என்னன்னா நம்மளை சுத்தி வந்து என்ன சொல்றது, ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு குமுறலும் பதட்டமும் கண்டினியூஸ் லூப் தாட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா இன்ஃபேக்ட் சுத்தமா நிசப்தமா இருக்கும், அமைதியா இருக்கும், கண்டுக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 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 1000 பேர் கூட போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரெஷர்லயே டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால ப்ரெசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு இப்போ யார் இருக்கா, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன ஃபீல் ஆகுது, என்ன வேணும், இந்த நிமிஷத்தை கடக்கிறதுக்கு இந்த 1 மணி நேரத்தை, இந்த 10 நிமிஷத்தை என்ன என்ன பண்ணி கடந்தா ஃபீல் பெட்டர், அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ட்ல கொண்டு வரணும்ன்ற ஒரு மூமெண்ட் அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு உதவும். செல்ஃப் ஆஸ் கண்டெக்ஸ்ட், அதாவது நான் தான் அப்படின்ற ஒரு சிந்தனையை தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க மட்டும் இந்த பூமியில கிடையாது, பிரபஞ்சத்தோட ஒரு 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 சின்ன ஒரு பங்கு, அவ்வளவுதான் நீங்க. மற்றதெல்லாம் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க சேர்ந்து இயங்குற ஒரு பகுதி, அவ்வளவு மட்டும்தான். அதுல வந்து ஐயோ நான் தான், எனக்கு தான் இவ்வளவு பிரச்சனை, இந்த உலகத்தையே தூக்கி சுமக்கணும், ஐயோ இந்த மாதிரி இல்லாம ஒரு நீங்களும் அவ்வளவுதான், நான் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அதை உணர வைக்கணும் அப்படின்றது தான் வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன். உங்களுடைய லைஃபோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வேறையா இருக்கும், ஆனால் நம்மளோட திங்கிங் வந்து எல்லாமே 90% வேறையா இருக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ, எப்படி உருவாகணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான எண்ணங்களை வந்து 90% போட்டாதான் நம்ம வண்டி மூவ் ஆகும். பெட்ரோல் போட வேண்டிய இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்தோன்னா எப்படி வண்டி மூவ் ஆகும்? ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன தாட் வேணுமோ அந்த தாட்டை வந்து சும்மா ஃபார்மாலிட்டி அப்படி வச்சுக்கிட்டு ரிமைனிங் எல்லா விஷயங்களுக்கும் வந்து மைண்டை போக விட்டு அதில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால உங்களுடைய மெயின் இன்டென்ஷன், லைஃப் கோல் என்ன, உங்களோட நோக்கம் என்ன, உங்களுடைய நீங்கள் யாருக்காக வாழணும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தருக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. பேரண்ட்ஸுங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க பெற்ற குழந்தைங்களுக்காக நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க பிடிச்ச கணவன் மனைவி அவங்கள வந்து உயிருக்கு உயிராக நேசிப்பாங்க, அவங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் ஒரு சொசைட்டியில் ஒரு நம்மளால ஒரு பல பேருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா, அதன் மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகமாச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நாம படுற கஷ்டம் அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து போக வேணாமே அப்படின்றது, அப்படி நினைச்ச மனிதர்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம். ஆதிவாசி, கல் தோன்றி மண் தோன்றா மனிதர், அந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து நம்ம இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்களுக்குன்னு இல்லைனாலும் அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ஸ் வந்து நம்மள மாதிரி மிருகங்களோட போட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் செத்து மடிய வேணாம், சேஃபாக இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்ச நாகரிக வளர்ச்சி தான் ஒவ்வொன்றுமே. ஸோ அது மாதிரி தான் நிறைய பேர் வாழ்நாளில் அவங்களோட தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன்ஸுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கோல் என்ன அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் வந்து உபயோகப்படுத்தணும். அண்ட் கமிட்டட் ஆக்ஷன், அதற்கு ஏற்ப செயலில் இருக்காங்களா, என்ன சொல்றது. எங்க அப்பா ஒரு கதை சொல்லியிருக்காரு சின்ன வயசுல. அதாவது ஒரு நிறைய தாட் ப்ராசஸ் வாழ்க்கையில், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வந்து, வாலிபர் வந்து எப்பயும் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருக்காரு. முன்னேறணும், விரித்தனமும் முன்னேறணும், துருசா சாதிக்கணும், நிறைய பேருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. பட் வேலை நடக்கிறதுல திங்கிங் ப்ராசஸ் மட்டும் டெய்லி நடந்துட்டு ஒரு
எங்க ஊர்ல ஒரு புளிய மரம், நிறைய புளிய மரம் இருக்கும். எங்க நிலத்துக்கு போற வழியில ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை சொல்லுவாரு. அந்த மரத்தடியில போய் அவன் உட்காந்து படுத்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா தாட் ப்ராசஸ்ல இப்படி பண்ணோம் அப்படி பண்ண சிந்திச்சுட்டே இருக்கான். இதை பல காலமா எல்லாரும் ஊர்ல ஜனங்க பார்த்துக்கிட்டு ஏன் இப்படி சோம்பேறியா படுத்து கிடக்குறான்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு போற கூலி வேலைக்கு போற ஜனம், விவசாயத்துக்கு போற ஜனம் எல்லாம் பார்த்துட்டு அவனை வந்து இப்படி நல்ல வயசுல, இளமையான வயசுல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி தேவையில்லாம இப்ப தினமும் ஏதோ படுத்துக்கிட்டே சிந்திச்சுனே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து ஏன்பா சும்மா பத்துனுக்கிறியே ஏதாவது பண்ணலாமே போலாமே போக மாட்டேன் கம்முன்னு. சரி இந்தா 1 லிட்டர் பால் இருக்கு, அதை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியும் பண்ணு ஏதோ சொல்லிட்டு ஒரு பரிதாபத்துல ஒரு கருணையோட ஒரு பாசமா கொடுத்துட்டு போறாங்க. அந்த பால் 1 லிட்டர் வாங்கிட்டு அவன் என்ன பண்றான்னா, இதை வச்சு நம்ம எப்படியாவது முன்னேறணும், நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களே பெரிய வாய்ப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து நம்ம எடுத்துட்டு போய் இப்போ இன்ஃபேக்ட் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. 1 லிட்டர் பால் இன்னைக்கு என்ன விலை விற்குது, ஒரு 45 ரூபாய் 50 ரூபாய் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து விவசாயி கிட்ட இருந்து வாங்கும்போது எவ்வளவுக்கு வாங்குவாங்க, ஒரு 25 ரூபாய்க்கு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எதுவுமே மார்க்கெட்ல நம்ம 45 ரூபாய்க்கு விற்கிறோம். 45 ரூபாய்க்கு வித்துட்டு அதுக்கடுத்து அந்த பணத்தை வச்சு 2 லிட்டர் பால் வந்து விவசாயி கிட்ட இருந்து வாங்குறோம், இல்லை 1.25 லிட்டர் பால் வந்து விவசாயி கிட்ட இருந்து வாங்குறோம். அதை எடுத்துட்டு போயிட்டு டபுள் மடங்கு விலை வச்சு விற்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 50 ரூபாய்க்கு விவசாயி கிட்ட இருந்து வாங்கிட்டு போறோம்னா அதை வந்து மார்க்கெட்ல வீடுகளை கொண்டு போய் கொடுக்கும்போது 1 லிட்டரு 50 ரூபான்னு கொடுத்தா 2 லிட்டரு 100 ரூபாய் கிடைச்சது. ஸோ அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் 4 லிட்டர் வாங்குறோம், அதை 200 ரூபாய்க்கு விற்கிறோம். 200 ரூபாய்க்கு திரும்ப வாங்குறோம், அதை 400 ரூபாய்க்கு விற்கிறோம். 400 ரூபாய்க்கு திரும்ப பால் வாங்குறோம், அதை 800 ரூபாய்க்கு விற்கிறோம். 800 அந்த மாதிரி அப்படியே மல்டிபிள் மல்டிபிள் வித்து 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 அது கொஞ்சம் பணம் நிறைய சேர்த்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வந்தது ஒரு சின்ன மளிகை கடை வைக்கிறோம். அந்த மளிகை கடையிலையும் இதே மாதிரியே நிறைய பொருள்கள்லாம் வாங்கி வச்சு நிறைய பெரிய சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு வளர்றோம். சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். நிறைய பிரான்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோடீஸ்வரனா மாறுறோம். கோடீஸ்வரனா மல்டிபில்லியனர்ஸ் அந்த மாதிரி மாறிடுறோம். மாறிட்டு போது ஒரு பெரிய பங்களா மாதிரி கெத்தா ஒரு வீடு கட்டுறோம். ஸோ வீடு கட்டி ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ஃபெராரி, ஒரு லம்போகினி இந்த மாதிரி கார்லாம் வாங்கி அப்படியே அடுக்கி வைக்கிறோம் லைனா. அப்படியே நம்மளுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸு என்ன சொல்லுவாங்க அந்த சுத்தி இருப்பாங்கல்ல, பவுன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு படை சூழ எங்க போனாலும் நம்ம வந்து ஒரு வேற வேற லெவல் விஐபியா அந்த மாதிரி லைஃப் வந்துட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல நமக்கு இந்த உலகத்திலே ரத்தி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறோம். கல்யாணம் பண்ணி அழகான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை கல்யாணம் பண்றோம். ஸோ கல்யாணம் பண்ணி இதெல்லாம் எங்க அந்த புளியாமரம்னு சொல்றாங்களே அதில் உட்காந்துக்கிட்டு அந்த பாலை வந்து அவங்க கொடுத்த அந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு காலை மடக்கி உட்காந்துக்கிட்டு அப்படியே கனவு கண்டுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பெரிய பணக்காரன் ஆயிட்டு எல்லாரும் இந்த உலகத்துல நம்மள வந்து ஒரு சமூகத்துல மிகப்பெரிய செல்வந்தரா அந்தஸ்தா வந்து மதிக்கப்படுற நிலைமைக்கு வந்துட்டோம். நம்ம செக்யூரிட்டி எல்லாம் வந்து அப்படியே பணியாட்கள் எல்லாத்துக்குமே வந்து யூனிஃபார்ம், அப்படியே கேப் போட்டுக்கிட்டு அப்படியே பயங்கரமா ஒரு பக்காவா ஒரு அமைப்பான ஒரு ஸ்ட்ரக்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும் பெரிய மல்டி மில்லியனரா. கல்யாணம் பண்ணி பொண்ணு அப்படியே அழகான நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான அழகான பொண்ணா கல்யாணம் பண்றோம். ஆனா பொண்டாட்டி வந்து எதனா நம்மளை எதிர்த்து எதிர்த்து பேசினான்னு வச்சுக்கோ, எட்டி மூஞ்சி மேல ஒத்திக்கணும். அப்படியே அந்த அளவுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த எட்டி உதைக்கிற மாதிரி இந்த பால் பாத்திரத்தை தட்டி விட்டுட்டான். ஸோ பால் கீழே இருந்துச்சு. ஏஞ்சி பார்த்தா ஐயோ, இந்த பாலை வச்சிருந்தானே நம்ம இவ்வளோ கனவு கண்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? கடவுளே, இந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, வேற எதனா திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி உட்காந்து படுத்துன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பேசிக்கா நான் ஒரு வேளை அந்த மாதிரி இருந்திருப்பேனான்னு தெரியல சின்ன வயசுல. அதனால எங்க அப்பா அப்படி சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியல. மோஸ்ட்லி என்னோட பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை இப்ப யோசிச்சு சமீப காலமா தான் சடனா ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த ஸ்டோரி, நிறைய கதை ஸ்டோரி சொல்லியிருக்காங்க எங்க அப்பா. ஒரு மெயினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 3 ஸ்டோரி வந்து மைண்ட்ல இருக்கும் எப்பயுமே. ஸோ எதுக்கு நான் இதை சொல்றேங்கன்னா, கமிட்டட் ஆக்ஷன். ஸோ நாம வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால மன உளைச்சல் தான் ஜாஸ்தி அதிகமாகுதே தவிர வாழ்க்கை எந்த இடத்துலையும் மாற போறது கிடையாது. அதுக்கு நம்ம விட்டுட்டு சும்மா ஏதோ ஒன்று நார்மலா கூலி வேலையோ இல்லை ஜனங்களோட ஜனங்களோ வாழ்ந்துட்டு போகலாம். நம்ம தனித்து வாழணும் ஆசைப்படணும் அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்கன்னா
செயல்ல இறங்கணும். அதுக்கான நேரத்தை கொடுக்கணும், அதுக்கான பணத்தை கொடுக்கணும், அதுக்கான உழைப்பு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் கமிட்டட் ஆக்ஷன் வந்து ஏசிடி டெக்னிக்ல முக்கிய கோட்பாடாக செயல்படுது. அடுத்ததா இந்த நுட்பத்தில் இருக்கிற 6 டூல்ஸ் என்ன அப்படின்னா, அதிகப்படியான சிந்தனையிலிருந்து பிரிதல். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்டோரி எங்கள் அப்பா சொன்னாங்கன்னா, அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்துட்டு உள்ள நடக்கிற போராட்டத்தை நிறுத்தணும். டிராப்பிங் த ரோப், அந்த குச்சின் தொங்கி நிற்கிறத வந்து அதை நிப்பாட்டணும். அது எக்ஸ்பான்ஷன் பிரீத்திங், உணர்ச்சி பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுது. முதல்ல நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்ல வந்து எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ண தேவையில்ல, உங்களுடைய ஆழ் மனசை முடிவு பண்ணும். ஸோ அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களோட லைஃப் மாறணும் அப்படின்னும் போது வெறும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வச்சுட்டுலாம் வாழ முடியாது. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இன்ட்யூஷன் சொல்லணும், உள்ளுணர்வு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் அலைன்மெண்ட் ஆகுதுன்னும் போது தான் உங்களோட தனித்தன்மை வெளியே வரும். ஸோ கான்டாக்டிங் பர்சன் ப்ரெசன்ட் மூமெண்ட், இந்த கரண்ட்ல இருக்கிற பதட்டத்தை குறைக்கிறது, அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு, அது நிறைய அணுகுமுறைகள் இருக்கு. ஸோ வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன் மேப், நீங்க எங்க போகணும் எங்க வரணும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் மேப் கிடைக்கும். அது கமிட்டட் டைனி ஆக்ஷன், சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இல்லை ஒரு 100 படி ஏறணும், இல்லை 1000 படி ஏறணும். திருப்பதி போனால் ஒரு 4000 படி ஏறணும் அப்படின்னும் போது 4000வது படியில் போய் நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா மயக்கம் வந்து ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது. முதல் படி எடுக்கணும், 2வது படி எடுக்கணும், 3வது படி எடுக்கணும். முதல் ஒரு 50 படி ஏறிட்டோம்னா அப்பா பரவாயில்ல, ஒரு 50 படி ஏறி இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதுக்கடுத்து ஒரு 50 படி ஏறணும், 100 படி ஏறணும், அதுக்கடுத்து ஒரு 50 படி ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 100 படியாக இது பண்ணும்போது ஒரு 1000 படி ஏறிட்டுக்கும் போது ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு சூப்பர், நம்மளால் 1000 படி ஏறி இருக்க முடியுது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அனுபவிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சு உடலை வந்து ஒரு, ஏன்னா நம்ம 1000 படி ஏறி வந்துருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து அது ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ ஏதாவது வாட்டர் ஏதாவது மோருக்கு ஏதாவது குடிச்சிட்டு அடுத்து ஒரு 200 படி ஒரு 500 படி. ஸோ இந்த மாதிரி இதை நான் அனுபவபூர்வமாக பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்து வச்சு தான் ஒரு 4000 படி நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் என்ன நடக்குது, நான் பண்ணதே என்ன நடக்குதுன்னா, அந்த மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, யோசிச்சுட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி செயலில் இறங்காம வெறும் உந்துதல் மட்டும் வச்சுக்கிட்டு மோட்டிவேஷன் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால குட்டி குட்டி செயலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொஞ்சமாவது அந்த ட்ராவலில் நம்ம ரன் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் தான் உதவுற ஒரு டெக்னிக்காக நம்ம ஏசிடி இதை நம்ம பார்க்குறோம். இது ஒன் ஆஃப் த சிபிடியோட பிரான்ச்சுன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதனோட ஒன் ஆஃப் த பிரான்ச் தான். இது எல்லாமே என்எல்பிக்குள்ள அடக்கம் தான். ஸோ உளவியல் நன்மைகள், அடையாள குணப்படுத்துதல். ஏசிடி உங்களுடைய அடையாள நிலை சிக்கலை மாற்றுகிறது. என்ன மாதிரியான அடையாளம் அப்படின்னா, நான் மிகவும் சோர்வடைந்துள்ளேன், மனசோர்வடைந்துள்ளேன், மனசோர்வு எண்ணங்களை கவனிக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து நான் சரியானவனாக இருக்க வேண்டும், நான் முழுமையற்றதாக உணர்ந்தாலும் அர்த்தமுள்ள செயலில் ஈடுபட முடியும். எல்லாருமே நோபடி கேன் பர்ஃபெக்ட். இன்ஃபேக்ட் இம்பர்ஃபெக்ட் இஸ் த பெஸ்ட் பர்ஃபெக்ஷன் இன் த வேர்ல்டு. ஏன்னா நேச்சர் இஸ் ஆல்வேஸ் இம்பர்ஃபெக்ட். பட் அதை நம்ம எப்படி பர்ஃபெக்டாக பார்க்குறோன்றதுல தான் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் என்னதான் மோசமானவங்களா உங்களை சித்தரிச்சுக்கிட்டே காமிச்சிட்டே இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன செயலில் படணும். அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய அடையாளத்தை மறுசீரமைக்கிறது, கவனிக்கும் சுய மற்றும் உறுதியான செயல். இதிலிருந்து குணம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து இதை வெளியே வரத்துக்கு உதவும் ஏசிடி டெக்னிக் அப்படின்னா, ஷைனஸ், வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ஒரு விஷயத்த வந்து அதாவது பணம் வேணும், விஐபி ஆகணும், ஆனால் 4 பேர் முன்னாடி போகிறதுக்கு கூச்சமாக இருக்குமே, எதுக்கு, ஐயோ பா ரொம்ப இதெல்லாம் நம்மளால முடியாது. பெரிய பெரிய பணக்காரங்களாம் திடீர்னு எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா 10 1000 பேருக்கு முன்னாடி பேசணுன்னாங்க, அதெல்லாம் இப்படி முடியும். அதனால பணம் சம்பாதிக்க வேணாம், நம்ம பத்திரமா இங்கே இப்படியே இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஷைனஸ்,
அவங்களுக்கே தெரியாது ஏன் ஷையா இருக்காங்கன்றது, கூச்சப்படுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் ஜெனட்டிக்லேருந்தே வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பர்டிகுலராக ஜெனட்டிக்கல் தாட் ப்ராசஸை கண்டிப்பாக மாற்றலாம். ஹிப்னாசிஸ் இருக்கு, ஏசிடி இருக்கு, என்எல்பி இருக்கு, சிபிடி இருக்கு, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் இருக்கு, ஓகே ஓகே மாடல் இருக்கு, ஜொஹரி விண்டோ இருக்கு, எவ்வளோ விஷயங்கள்ல இது வந்து. ஏன்னா ஆதி காலத்துல மிருகங்களை பார்த்து பயந்து வாழ்ந்துருந்தோம். அந்த பயம் உறைந்து போயிருக்கிறோம். பிரெயினோட பார்ட்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, ரெப்டிலியன் பிரெயின்ல அதெல்லாம் அதனோட ஏஜ், அந்த பிரெயினோட ஏஜ் வந்து என்ன சொல்றது, மில்லியன்ஸ் கணக்கான இயர்ஸ் கடந்து வந்திருக்கிறோம் நம்ம பிரெயினோட ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சொல்றோம். ஸோ அதில் உங்களுடைய அந்த லூப் ஹோல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காலங்காலமாக ஒரு மிருகங்களோட போட்டி போட்டு வாழ்ந்ததாகட்டும், இல்லை மன்னர் வழியில் வாழ்ந்ததாகட்டும், அல்லது காலனி ஆதிக்கம், அடிமைப்படுத்தி வாழ்தல்னு நிறைய கான்செப்ட்ல இருந்ததுல பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம அடிமைப்படுத்தி வாழ்ந்திருக்கோம். அது மாதிரி காலங்காலமாக மக்கள் வந்து வாழ்வியல் முறையில் பட்ட காயங்கள், துன்பங்கள், உணர்வுகள், அந்த காழ்ப்புணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டின்னு தான் வரும் பிரெயினில், நம்மளோட பேட்டர்னில், டிஎன்ஏல, ஜீனில். ஸோ அதெல்லாம் வந்து ஏன் எதுக்குன்னே தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால சிலர்ல இயல்பிலே அசுர வளர்ச்சி இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. இயல்பிலே அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களோட யூனிக்னஸ் வந்து உலகத்தில் யாராலையுமே ஜெயிக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம்ல, விளையாட்டுத்துறையில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம், பிஸ்னஸ் பீப்புள் பார்க்குறோம். ஸோ இயல்புலேயே அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜீன்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் வந்து உங்களை பாதிக்கப்படுற மாதிரி இந்த லைஃப் பீரியடில் இருக்குதுன்னும் போது அதையே நம்ம வந்து மாற்றத்துக்கான பயிற்சிகளை வந்து நம்ம கொடுத்து டெய்லி டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, அதுக்கான விளைவு ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகும். எவரி ஆக்ஷன் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்தே தானே தீரணும். அதில் எந்த மாற்றமும் நம்ம பண்ண முடியாதுல்ல. எத்தனை ஜோதிடம், ஜாதகம், விதின்னு எது இருந்தாலுமே கூட நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கான பலன் இருந்தே தீரும். ஸோ உங்களோட ஜீன்லே இருக்குது பிரச்சனைன்ற விதியெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால நான் இல்லைன்னு சொல்ல, விதி இருக்கு, ஜீன்ல வர பிரச்சனைகள் தான் விதியா மாறுது, கர்மாவா மாறுதுன்னு வச்சு. இது எல்லாமே இருந்தாலுமே நீங்க என்ன செய்ய போறீங்க? அது டெய்லி 10 அடி கொடுக்கும் இருக்கு தவட மேல விதி. அதை நம்ம வாங்கினே இருக்கிறதுக்கு காலம்புறம் ரெடியா தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் அதை தவிர்க்கிறதுக்கோ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கோ உரிமை இருக்கா இல்லையா? அதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்ததா பரிபூர்ணவாதம். அதுவும் நான் தான் பர்ஃபெக்ஷனிஸ்ட். எங்கள் அப்பாலாம் வந்து அளவுக்கு அதிகமாக ஒழுக்க திணிப்பு திணிச்சு நிறைய நிறைய சினிமாவில் கூட பார்த்துருப்பல. எம்டன் மகன், குமரன் சன் ஆஃப் மக, சந்தோஷ் சுப்பிரமணியம், நிறைய மூவிஸ் இருக்கு. திருட்டு பயலேன்னு ஒரு மூவி தான். இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான ஒழுக்க திணிப்புனால அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுற அந்த மாதிரி தான். பட் இந்த ரிசல்ட் ஒரு பையனை நம்ம வளர்க்குறோம்னாக்க அவன் எப்படியாவது நல்லா வரணும்ன்ற ஒரு இன்டென்ஷன் தான் வளர்ப்போம். பட் மனதளவில் அவங்க என்ன மாதிரி மாறுறாங்க, ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்து பார்த்து அவங்க வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க இல்லையா? அதையே ஃப்ரீடமாக பண்ணணுன்றது தானே நம்ம எதிர்பார்ப்பா இருக்கணும். அதுதானே மனித இயல்பு, அதுதானே மனித ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லா வாழணுன்றதுக்காக காலம்புறம் நரக வேதனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்னைக்காவது நல்லா வாழணுன்றதுனால எல்லா நாளும் நல்லதே பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ல போலாமே. இன்னும் உங்களுக்கு நான் சொல்றது வந்து நீ என்னப்பா கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. பாரதியார் ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு. நான் கூட அந்த கவிதையை எழுதி காலேஜில் வந்து என்னோட கவிதையில லைட்டா அதை சொல்லி விட்டேன், அந்த ஒரு லைனை மட்டும். அது என்னன்னா, குளிர் காய்வதற்காக சுள்ளிகள் பொறுக்க ஆரம்பித்தான், ஆனால் சுள்ளிகள் பொறுக்குவதிலேயே காலம் முடிந்து விட்டது. இது வந்து அவரோட லிரிக், அது அவரோட லைனு. அதை உங்களுக்கு புரியலன்னா யதார்த்தமான எப்படி சொல்றேன்னு, அதாவது இந்த மார்கழி மாசம்லாம் வந்தா கிராமத்துல வந்து நிறைய விறகு குச்சிகள்லாம் எடுத்து அதை தெரு தெரு ஒரு 5-6 இடத்துல வந்து
ஆஹ், நெருப்பு கனல் மூட்டி அந்த நெருப்புல குளிர் காயறதுக்கு சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துன்னு குளிர் காய்வாங்க. நான்லாம் குழந்தையில வந்து நிலத்துக்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டு ஏர்லி மார்னிங் எங்கள் அப்பா எழுத்து அனுப்பாங்க. ஆனால் தெருவில் போய் 4-5 பேர் குளிர் காய்ச்சிப்பாங்க. நானும் போய் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். அவ்வளோ குளிராக இருக்கும். அந்த வெயில் வந்து இப்போயும் ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து கணப்பு கேம்ப் ஃபயர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை காயணுன்றதுக்காக சூழ்லிகள் விறகு பொறுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நல்லா காயணும், நல்லா காயணும், நல்லா காயணும், நிறைய சொல்லி பொறுக்கி 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 வச்சு கடைசியில் குளிர் காயவே இல்லை அப்படின்றது. ஸோ நம்மளுடைய ஷைன் யுவர் மேக்ஸ் கான்செப்ட் என்னன்னா, என்னைக்கோ சொர்க்கமா வாழ்றதுக்காக வாழ்ற நாள் முழுசும் நரகமா வாழணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி காலம்பூரா கஷ்டப்பட்டு பாவத்தை செஞ்சிடக்கூடாது, புண்ணியத்தை தான் சேர்க்கணும்னு பார்த்து 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 மற்றவங்களுக்காக நம்மளை நரக வேதனையில் தள்ளி செத்ததுக்கு அப்புறம் புண்ணியம் தேடி சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதை விட வாழும்போதே சொர்க்கத்துக்கான வாழ்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எண்ணங்களை சீரமைக்கிறதுக்கு மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை சொர்க்கமா மாத்திக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நரகமா இல்லாத மாதிரியான வாழ்க்கையை. ஏன்னா சொர்க்கன்றது வந்து ஒரு ஒரு அதுக்கு மீனிங்கே வேற. பசி இருக்காது. அந்த என்னது மானும் சிங்கமும் கொஞ்சி கொலாவும் அதெல்லாம் வந்து சொர்க்கத்துல வாய்ப்பு இருக்கலாம், இங்க வாய்ப்பு இருக்காது. பட் அட்லீஸ்ட் நரகமா இல்லாம இருக்கிறதுக்காகவாது நம்ம மெனக்கிடலாம், தப்பு இல்லைல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு குடும்பத்தையே ஆட்டி படிக்கும். ஒரு சின்ன பொருளை கிளப்பி விட்டானாக்கா அந்த குடும்பத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிறது என்ன, குடும்பம் சரிஞ்சு போறது என்ன, ம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கணும்னாக்கா நம்ம மன கூட்டுக்கான சாவியை நம்ம கையில வச்சுக்கணும். நம்ம கையில வச்சுக்கும் போது எதை அலோவ் பண்ணணும், எதை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நாம் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கலாம். நம்ம சமூகத்தை தீர்மானிக்க சொல்லலை, இல்லை நாட்டையே திருத்த சொல்லலை. உங்க உடலுக்குள்ள எதை அலோவ் பண்ணலாம், எதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றத. ஏன்னா திறந்து விட்ட கதவு மாதிரி 60,000 தாட்டு வரும் போவோம். 60,000த்துக்கு கூட நாம் ஆடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து சொர்க்கம் நரகம் அந்த வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்றதுக்குன்னா நமக்குள்ள என்ன தாட்டு வரணுன்றத நாம முடிவு பண்ற இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் என்டையர் கான்செப்ட். அண்ட் உணர்ச்சி மறுத்து போதல், அதிர்ச்சி உறைதல், இதெல்லாம் இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் வந்து இதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உணர்ச்சி மறுத்து போதல்னா என்ன சொல்றது, குடும்ப உறவுகள்ல எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ ஃபேஸ்புக் மீடியாலாம் பார்க்குறோம்ல. ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டானாக்கா அது ஒரு மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. யாருக்கோ 10 பேருக்கு நடந்துருதுன்னா மீதி 100 பேரும் ஆம்பளை முன்னாடி அடிச்சுட்டு சாவுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சோசியல், அதாவது சொசைட்டிலே வந்து ஒரு ஹஸ்பண்டுனா ஒய்ஃபுக்கு அலர்ஜி, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு அலர்ஜி, அந்த மாதிரி ஒரு டோன் செட் பண்ணி கொடுக்கறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி போகும்போது அது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆமா. பாபா படத்துல ஒரு டைலாக், செம்ம டைலாக் வரும். மனிஷா கொய்ராலா வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரஜினி வந்து உள்ள வந்து ஏன் என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தரை கமிட் ஆகுறன்ற மாதிரி கேட்கறதுக்கு வருவாப்புல. சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு பேசுவாப்புல. சரி ஓகே, எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா கல்யாணம் பண்ணி ஆஹ், ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட சொந்தக்காரன் பந்தக்காரன் சித்தப்பா பெருப்பன் இருக்கான். உனக்கு கல்யாணம் பண்ணா அது சம்மந்தி வீடு, உனக்கு சித்தப்பா பெருப்பா, ஏகப்பட்ட உறவு நிலைகள். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய வந்து நாம கழுவி குளிப்பாட்டி வளர்த்து செத்து சுண்ணாம்பாயி அது கடைசியில் நம்மளை எதிர்த்து பேசும்போது நமக்கு ஒரு மன உளைச்சல். இந்த உறவுகள் அது இதுன்னு போட்டு செத்து சுண்ணாம்பாயி வாழ்றதை விட 4 கட்டு விறகுல நிம்மதியாக செத்துட்டு போயில எனக்கு கல்யாணமே வேணாம், சரி பரவாயில்ல கிளம்பு அப்படின்னு வாப்பில. அப்படி ஒரு டைலாக் வரும் பாபா படத்துல ரஜினிக்கு. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு மனநிலை ஒரு விஷயம் பாதிக்கப்படுறாங்கன்னும் போது அது எல்லாருக்குமானது பொதுப்படையா மாத்துறதுன்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்துருவாங்க. அப்படி மறுத்து போயிடும். பொண்டாட்டி ஐயோ தொல்லப்பா. ஸோ இது வந்து நான் ஜெனரலைசேஷன் பண்றாங்கன்றத சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் ஆஹ், இன்னும் சொல்லப்போனா இந்த 20 அடியில ஒரு தங்கம் இருக்குன்னா 18 அடி தோண்டிட்டு அப்பா போடாப்பா சாமி அது தோண்டி தோண்டி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரம் போறவங்களாம் அதை வந்து
மறுத்து போன விஷயம் மாற்றுவாங்க. ஆனால் அதை இன்னும் ஒரு ட்ரை பண்ணி இன்னும் 2 அடி தோண்டனா தங்கமே வெளியேற்றலாம் அப்படின்ற ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குன்னு பிடிக்குமா பிடிக்கலையா அதை பற்றி கவலைப்படாம அதுனா அப்படிதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக முத்திரை குத்திடுவாங்க. ஸோ அது மாதிரி உணர்ச்சிகளை மறுத்து 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 கடைசியில் லைஃப்னாலே ஒரு போரு சலிப்பு அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து அதை அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து நான் சொல்றது என்ன லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டா இதை வந்து இயற்கையாகவே ஃபார்ம் ஆயிடுது. அது ஒரு 60 வயசுல ஃபார்ம் ஆகல, 16 வயசுலேருந்தே ஃபார்ம் ஆகுது. அதுதான் அங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ அவங்களுடைய ஃப்ளேவரை வந்து வெளியே வர்றதுக்கு தடையா இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு பட்டர்ஃப்ளைனா கூட கொஞ்ச நேரம் பறக்குதுன்னா கூட ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல, ஊதா கலர்ல, ரெட் கலர்ல, எல்லோ கலர்ல நாம கிராமத்துல பார்த்துருக்கேன். அவ்வளோ கியூட்டா இருக்கும். அவ்வளோ ஒன்று ஒன்று கலர் கலரா பறந்துட்டு இறந்து போவோம். ஆனா எந்த கலருமே நீ வெளியே வராத, நீ மனுஷனா பிறந்துட்டானே அது ஒரு சாபம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்களோட எசன்ஸ் இந்த உலகத்துக்கு கொண்டு வராம யாரோ 100ல் ஒருத்தர் 2 பேர் ஸ்டீவ் ஜாப்பு இவர் இந்த இயற்பியல் நோபல் பரிசு பெற்ற ஸ்டீவன் ஹாக்கிங் அவரை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன கான்செப்டில் பேசுகிறேன்ட்டு. ஸோ யாரோ கோடியில் ஒருத்தங்க அவங்களுடைய எசன்ஸ் இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுனால அவ்வளோ பெரிய லைஃப் மேஜிக் நடக்குது, மாற்றம் நடக்குது. எலான் மஸ்க்கு, அம்பானி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. அந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை எத்தனை ஈக்குவலுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. எல்லாரும் பணக்காரர் ஆயிட முடியாது, பட் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட முடியாது, எல்லாரும் இசைஞானி இளையராஜாவை மாறிட முடியாது. பட் ஏதோ ஒன்று மாறுறதுக்கான மாற்றம் வாய்ப்பு இருக்குல்ல. உலக லெவல்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க ஊர் லெவல்ல, அட்லீஸ்ட் அவங்க வீட்டு லெவல்ல, அவங்க தெரு லெவல்ல அந்த ஹோப் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னா அவங்களோட திறமைய உள்ளார்ந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து உங்களுடைய ஓன் ஃப்ளேவர் என்னன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கான ஊக்கத்தை மோட்டிவேஷனை கொடுத்து அதை டெய்லி பயிற்சி கொடுத்து அதை வந்து கன்சிஸ்டண்டா, ஏன்னா கன்சிஸ்டன்ட் இஸ் த கீ. இப்போ நான் வந்து ஒரு 4 நாளாக எந்த வீடியோவும் போட முடியல, நான் வேலையில பிஸியாக இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது அதனால போடுறேன், அவ்வளோதான். பட் அது தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கு நடக்கிற மேஜிக்கே வேற. நம்ம திருப்பதியில படி ஏறும்போது ஒரு 100 படி ஏறிட்டு ஒரு சின்ன ஒரு 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 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் ஓய்வு எடுத்துட்டு அடுத்தது போயிடணும். நம்ம ஓய்வு எடுக்கிற பேர்ல அங்கேயே ஒரு 4 நாளைக்கு உட்காந்து அப்படியே தூங்கிட்டோம்னா சிங்கம் புலி வந்து கடிச்சு தூக்கின்னு போயிடும். இல்லை கடைசி வரைக்கும் மேலே திருப்பதி போய் ஏரியே பார்க்க போகிறது கிடையாது லைஃப்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கன்சிஸ்டண்டா நீங்க அதை தொடர்ந்து பயணிக்கணும். அதுக்கான பயிற்சிகள்லாம் நம்ம வழங்கும்போது தான் அதுக்கு ஒரு ஹோப் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதியே எடுத்துக்கிட்டாலுமே கூட நம்ம கூட்டத்தோட கூட்டம் போறோம்னாலும் திடீர்னு அந்த நம்ம தேங்கி நின்றுட்டோம், கூட்டமே கிடையாது, அடுத்து ஒரு 6 வருஷத்துக்கு நம்போது நமக்கு அந்த ஹோப் இழந்துருவோம்ல. ஸோ அந்த 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 ஃப்ளோலே அந்த வைப்லேயே நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும். ஸோ அதை உருவாக்கி கொடுக்குற இடம் தான் நம்மளுடைய ஷைன் யூ மேக்ஸ் இந்த சேனல் ஆகட்டும், இந்த ஹப் ஆகட்டும், இந்த தளம் ஆகட்டும், இதெல்லாம் அதுக்கான முயற்சிகளை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரபஞ்சத்துக்கு உண்மையாக செயல்படணுன்ற ஆசையில் நான் செயல்படணுன்ற மோட்டிவ்ல இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோப் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.